என் பையனா ரவுடி நல்லா இருக்கான். அவனுக்கு இப்போ 9 வயசு. அவனை வளர்க்குறதுலேயே ஒரு சந்தோஷம் இருக்குது. நான் கற்றுக்கிறேன் நிறையா. நான் தான் பயப்படுவேன் அவங்களுக்கு. வெளியில் தான் இப்படி இருப்பேன். நான் சொல்லுவேன், வெளியில் தெரிஞ்ச நான் வந்து நெகட்டிவ் எனக்கு சம்பளம் குறைச்சிருவாங்கடா. நம்ப மாட்டாங்கல்ல. அப்படி இல்லை. தட் இஸ் ஹவ் சில்ட்ரன் ஆர் grown அண்ட் தே பிகம் யுவர் பேரண்ட்ஸ். அண்ட் அவங்கள புரிஞ்சுக்கிறது இன்றைய புரிதலை புரிஞ்சுக்கிற மாதிரி. Galata Golden Stars 2025 second edition. Titled partners Ramraj, Mritu Towels from Ramraj, Super Soft, Super Absorbent. We Care Hair and Skin Clinic, one-stop solution for hair and skin problems. MCR, Pure Cotton Club, formal and casual shirts. Grand Royal Tours, we make sweet memories. Supported by partners Max Gold, Cash for Gold, call 044 4545 4545. Sunland, பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil. Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by partners ஜெயச்சந்திரன், குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சக்தி மசாலா, சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். Adisia Developers, think real estate, think Adisia. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Associate partner, Boston Aviation and Catering College, மதுரை படிக்கும் போதே வேலை. Luxury partner, update cost, accelerating the future. Food partner, தொப்பி வாப்பா பிரியாணி. Sweet and snacks partner, ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. Hospitality partners, Somerset Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai Anna Salai. Park Elanza, Pride Hotels and Resorts, Chennai. Travel partner, Red Taxi. இந்த கேரக்டர் வந்து இப்போ வரும்போது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா ஒண்ணே ஒன்று பயங்கரமா சினிமா வேற. You're talking about like that life has thrown me into different things. None of the films have disturbed me. I'm ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு ரோல்னா I think பாவகதைகள். I had to kill my own daughter because I have 2 daughters. So it was very there and it was very dark inside me. 2-3 days I shooting முடிச்சிட்டு வீட்டு திடீர்னு I started crying in the morning breakfast. Some roles disturb you like that. இல்ல அபியும் நானும் பண்ணும்போது I think of my daughter. அது ஒரு அப்பனா நடிக்கிறேன். எனக்குள்ளேயும் 2 இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போகும்போது a lot of things sometimes the roles change you, affect you. அதாவது நம்ம ஒரு டீகேட் நம்ம லைஃப்லேயும் வந்து போகும்போது நம்மளோட கேரக்டரே சேஞ்ச் ஆகும் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து ஸ்வீட் 60ல் இருக்கீங்க. ஸோ ஒரு 20s வரைக்கும் திரும்பி பார்க்கும்போது பிரகாஷ் ராஜ் சார் உங்களையே நீங்கள் வந்து நான் இப்படி இருந்தேன் இதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு டீகேட்லையும் என்ன சொல்லலாம்? 20s 30s 40s சேஞ்ச் இல்லை. அது வந்து சேஞ்ச் இஸ் மாற்றம் ஒன்றே மாறாததும்பாங்க. சேஞ்ச் இஸ் த ஒன்லி திங் which is consistent. That is how evolution happens. அந்தந்த காலகட்டத்துக்கு அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கணுங்கிறது அந்தந்த காலகட்டத்துக்கு அப்படி தான் இருந்திருக்கணும். ஒரு கில்லி பண்ணும்போது இருக்கிற இன்டென்சிட்டி இருப்போது நான் வரும்போது நான் வந்து டிவைட் பண்ணேன். பட் ஐ டிட் நாட் நியூ ஐ குட் டூ இருவர். அதுக்கப்புறம் கில்லி ஹேப்பன்ஸ், போக்ரி ஹேப்பன்ஸ், தென் யூ வில் டூ அ காஞ்சிபுரம். நவ் யூ கோ டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அண்ட் அது கற்றுக்கிட்டே போக வேண்டியது தான். ஸோ அது ஃபார்ம் ஆகிறது தான். திரும்பி பார்க்கும்போது ஒன்று மட்டும்தான் சொல்ல முடியும். அண்ட் ஐ திங்க் ஐ எம் பீன் வெரி லக்கி that at every given point, at every given stage, every 5 years, every 3 years, there was somebody who came into my life as directors, as scripts. And நம்ம வந்து diversity of this countryங்கிற மாதிரி நான் probably very lucky that I could travel across the country, different languages, different actors, different directors. ஒரு 200 directors, ஒரு 200 cameramans, ஒரு 1000 different character actors. அதெல்லாமே என்ன ஏதோ அழகாக்கணும், எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை எடுத்துகிட்டு வரணும் இல்லை. அண்ட் ஐ திங்க் ஐ எம் இன் தட் ப்ராசஸ். அது ஒன்று சொல்ல முடியுமா சார்? பிகாஸ் நம்ம இந்த கேரக்டர் வந்து இப்போ வரும்போது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா ஒன்று பயங்கரமாக சினிமா வேற. யூஆர் டாக்கிங் அபவுட் ஹவ் இல்லை ஆஸ் அ பர்சன் யூ சேஞ்ச். இல்லை ஆஸ் அ பர்சன் உங்களுடைய கேரக்டர்ஸ் உங்களுக்கு என்ன ஃபிலாசபி எதுவும் கொடுத்துறாது. பட் ஆஸ் அ பர்சன் இப்போ வந்து ஒரு ஸ்விம் கற்றுக்கும் ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணிட்டுருப்பீங்க, ஒரு இதில் கிணறுல ஸ்விம் பண்ணிட்டு இருப்பீங்க. வாட் இஃப் யூ ஜம்ப் இன் டு அ சி? இட் இஸ் another experience altogether. It is like that life has thrown me into different things. None of the films have disturbed me. I'm ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு ரோல்னா I think பாவகதைகள். When I had to kill my own daughter because I have 2 daughters. So it was very there and it was very dark inside me. 2-3 days I shooting முடிச்சிட்டு வீட்டு திடீர்னு I started crying in the morning breakfast. I said it's so much inside. Sometimes we have to face that as actors. அந்த ஒரு டார்க்னஸ் வந்துடுதுல ஒரு சில கதாபாத்திரங்கள் நம்ம தெரிஞ்சு தான் பண்ணுறோம். பட் சில கதாபாத்திரங்கள் அவங்களை பாதிக்கும் இல்லையா. இந்த பாவக்கதைகள் எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. பட் என் பொண்ணையே நான் கொல்லணும் வேறு ப்ரெஷர் இருக்கும்போது நடிக்கிறது ஈஸியாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது 2-3 நாள் உள்ளே இருந்தது. பிகாஸ் அது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் திரும்பி சும்மா வந்து காசு வாங்கி போகிறது மட்டும் இல்லைல்ல. சம் ரோல்ஸ் டிஸ்டர்ப் யூ லைக் தட்.
இல்லை அபியும் நானும் பண்ணும்போது ஐ திங்க் ஆஃப் மை டாட்டர். அது அது ஒரு 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 Connection ஒரு அப்பனா Yeah. அப்பனா நடிக்கிறேன். எனக்குள்ளேயும் ரெண்டு இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போகும்போது லாட் ஆஃப் திங்ஸ் சம்டைம்ஸ் த ரோல்ஸ் சேஞ்ச் யூ எஃபெக்ட் யூ. அதான் உனக்குள்ளேருந்து அந்த கேரக்டருக்குள்ளே போவோம். சம்திங் லைக் தட். நீங்கள் நிறைய சமூக விஷயங்களுக்கும் குரல் கொடுத்துருக்கீங்க. ரீசெண்டாக நீங்கள் கர்நாடகாவில் தர்மஸ்தலா விஷயத்தில் பயங்கரமாக குரல் கொடுத்துருந்தீங்க. இப்போ நீங்கள் 2 பொண்ணுங்க எனக்கு இருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு அந்த ஒரு கோபத்தை புரிஞ்சுக்க முடியுது. அது 2 பொண்ணுங்க மட்டும் இல்லை, யார் பொண்ணானா இருந்தால் நாங்கள் வந்து மனிதமாக பேசுகிறேன். அண்ட் ஒரு கலைஞனாக இருக்கும்போது ஒரு மேடையை கொடுக்கும்போது என்னுடைய குரலை கேட்குறாங்கன்னு சொல்லும்போது வளர்த்தது சொசைட்டி தானே. அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஒரு கலைஞன் பேச வேண்டியது அவனுடைய கடமை ஆகிடுது இல்லையா. அதுதான் வாழ்க்கைக்கு அர்த்தம். அது தர்மசலாங்கிற மாதிரில யார் குற்றவாளிங்கிறத விட யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல. எஸ், யாரோ ஒருத்தர் அழுதுட்டு இருக்காங்கன்னா நான் வந்து அவங்களோட கண்ணீரை துடைக்க மாட்டேன். நாளைக்கு நீ அழும்போது யார் வருவாங்க? இப்போ நம்ம வந்து இவ்வளோ அழகாக இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோன்னா எத்தனை பேரோட வழி, எத்தனை பேரோட தியாகத்தில் நம்ம இங்கே இருக்கோம். அப்போ நம்ம கொஞ்சம் பண்ண முடியாதா அத்தை? ஐ திங்க் அது ஒரு மனித நேயம் இருந்துட்டு தான் இருக்கணும். அது என் பொண்ணாக இருக்கட்டும், யார் பொண்ணாக இருக்கட்டும். எனக்கு பொண்ணு இருக்குங்கிறது இல்லை, தவறு தான். எனக்கு மணிப்பூரில் நடக்கிறதும் தவறு தான், காசாவில் நடக்கிறதும் தவறு தான், பாலஸ்டீனில் இருக்கிற குழந்தை தான். நம்ம அப்படி தான் யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி கலைஞனாக இருக்கும்போது சில கதாபாத்திரங்களை பண்ணி நீ வந்து உள்ளுக்குள்ளே அழகாகணும்ல, நீ துடிக்கணும்ல. அப்போது நிஜ வாழ்க்கையும் நடிக்கக்கூடாதுல்ல, நிஜ வாழ்க்கையும் துடிக்கணும், அவ்வளோதான். ஸோ அழகாக சொல்கிறீங்க. அந்த உங்கள் வீட்டில் அப்பா மகள் பாண்டிங் அதை பற்றி சொல்லுங்கள் சார். என் பையனா ரவுடி நல்லா இருக்கான். அவனுக்கு இப்போ 9 வயசு. அண்ட் அவனை வளர்க்குறதுலேயே ஒரு சந்தோஷம் இருக்குது. நான் கற்றுக்கிறேன் நிறையா. அப்பா மகள், அப்பா மகன், அந்த டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா? டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. மதர் டிஃப்ரெண்ட் திங்ஸ். கேர்ள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், பாய்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, மை கேர்ள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அண்ட் நான் தான் பயப்படுவேன் அவங்களுக்கு. வெளியில் தான் இப்படி இருப்பேன். நான் சொல்லுவேன் வெளியில் தெரிஞ்சால் நான் வந்து நெகட்டிவ், எனக்கு சம்பளம் குறைச்சிடுவாங்கடா அப்படி. நம்ப மாட்டாங்கல்ல. அப்படி இல்லை. தட் இஸ் ஹவ் சில்ட்ரன் ஆர் க்ரோட் அண்ட் தே பிகம் யுவர் பேரண்ட்ஸ். அண்ட் அவங்கள புரிஞ்சுக்கிறது இன்றைய புரிதலை புரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ ஐம் என்ஜாயிங் பேரண்டிங். சூப்பர். ஓகே, ஸோ நீங்கள் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணியிருக்கீங்க, ஆக்டர் அண்ட் ஆங்கர், ப்ரொடியூசர், டைரக்டர். ஸோ இன்றைக்கும் அந்த ஸ்ட்ரீட் ப்ளே திரும்பி பார்க்கும்போது என்ன ஆரம்பித்த இடம் இல்லையா? ஆரம்பித்த இடம் இப்படி திரும்பும்போது வேறையாக தெரியுது இல்லையா. இங்கேருந்து ஒரு தொடுவானம் தெரியுது, இங்கேருந்து கிளம்புறோம், அங்கே போனோம் இன்னொரு தொடுவானம் தெரியுது, அடே இன்னும் இருக்குன்னு தெரியுது. கடைசியில் நீ ஸ்டார்ட் பண்ண இடமே உனக்கு தொடுவானமாக தெரியுது. இட்ஸ் ஃபுல் சர்க்கிள். சின்ன வயசில் வந்து நடக்கும்போது ஒரு பெரிய ஃபீல்டாக தெரியும். ஒரு 10 வருஷம் கழித்து வளர்ந்தங்க போகும்போது சின்ன ஃபீல்டாகனு தெரியும். ஸோ தட் இஸ் ஹவ் யுவர் பர்செப்ஷன்ஸ் சேஞ்சஸ், யூ க்ரோ. நீ வந்து உனக்குள்ளே பக்குவமாயிட்டே போகிற. ஸோ லைஃப் இஸ் ஐ டோன்ட் turn back, but I see it, yeah. Super. Thank you so much, sir. Thank you. Thank you. So நம்ம கூட கிராண்ட் ராயல் டூர்ஸோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் சரவணன் கூட இருக்காங்க. சார் வெல்கம். ஸோ கலாட்டாவோட கோல்டன் ஸ்டார்ஸ் அவார்ட்ஸில் இப்போ நீங்கள் அசோசியேட் ஆகிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சார் நாங்களும் இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்துட்டு ஒரு வருஷம் அச்சீவ் பண்ண ஒரு ஆக்டர்ஸ், திறமையான கலைஞர்களில் வந்துட்டு கலாட்டா வந்து ஒரு அங்கீகாரம் பண்ணுறது வந்து ஹாப்பியாக இருக்குது. அதில் கிராண்ட் ராயல் டூஸும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறது. வி ஆர் வெரி மச் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அபவுட் தட். ஸோ உலகத்தை வந்து சுற்றி காமிக்கிறோம், நிறைய நினைவுகளை வந்து எடுத்து கொடுக்குறோம். வி மேக் ஸ்வீட் மெமரிஸ் அப்படிங்கிறது தான் உங்கள் பிஸ்னஸோட ஒரு டேக்லைனாகவே வச்சுருக்கீங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ் உங்களை பற்றி சொல்லுங்கள். எஸ், இது வந்து என்னோட 25th இயர் இன் டூரிசம். ஒரு லாங் இயர்ஸ். ஒரு சின்ன ஊரில் ஒரு வில்லேஜில் பிறந்து +2 மட்டுமே படித்து இன்றைக்கி வந்து 7 காண்டினென்ட் போயிருக்கேன். 7 கண்டத்துக்கும் ஐ ட்ராவல்ட். ஸோ என்னோட கிளைண்ட்ஸும் வந்து 7 காண்டினென்ட் போக வைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஒரு பெரிய கோல். ஆமாம். பட் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற அந்த கோல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ நான் வந்துட்டு ஒரு 25 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு டெல்லியில் நடந்த ஒரு ட்ரேட் ஃபேருக்கு வந்து நான் கூட்டிகிட்டு போனேன். அப்போ வந்து எனக்கு ஹிந்தியோ இங்கிலீஷோ எதுவுமே தெரியாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வந்து 25 பேர் கூட்டிகிட்டு போனேன். எல்லாருமே அதே சொன்னாங்க, உனக்கு வந்து டூர் நல்லா வருது, நீ வந்து ஏன் டூர் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ட்டு. லாங்குவேஜ் தெரியாமல் யூ ஆர்கனைஸ். ஹிந்தி இங்கிலீஷ் எதுவுமே தெரியாது. பட் நான் வந்து பைலட் பண்ணேன் 25 பேரை வந்து அந்த ட்ரேட் ஃபேருக்கு, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர் டெல்லியில் வந்து நான் இருந்தது. அங்கே நான் கூட்டிகிட்டு போனனால போயிட்டு வந்தவொடனே எல்லோரும் அவங்க பேரண்ட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இன்றைக்கி வந்து கடந்து என்னோடய வாழ்நாள் கனவு டெல்லி போகணுன்னு இருந்தது. பட் நான் அண்டார்டிகாவில் போயிட்டு காலை வைக்கிறப்ப நம்ம ஒரு கனவு இருந்து அது
பெருசாக இருந்தால் நம்ம டெல்லி தாண்டி அண்டார்டிகாலையும் கால வைக்க முடியுன்றதை நான் பிலீவ் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர் சார். உங்களோட கிராமத்து பேர் என்ன சொன்னீங்க சார் நான் வந்து அன்னதானப்பட்டின்னு ஒரு சேலம் மாவட்டத்தில் அன்னதானப்பட்டின்னு ஒரு சின்ன ஊர்லேருந்து பிறந்து வளர்ந்தவன் நான். ஸோ ஸ்கூலிங் மட்டும் முடிச்சுட்டு இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை சார்ந்தது இல்லையா? ஸோ ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு செல்ஃப் டவுட் இருந்ததா? இத்தனை வருஷம் கிராஸ் பண்ணும்போது அது மாறி இருக்கலாம். கண்டிப்பாக. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு மொபைல்லையோ ஒரு விளம்பரம் பண்ணுறதுக்கோ அப்போ அந்த மாதிரி டிவியோ அந்த மோடு எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜி இன்றைக்கி நாங்கள் எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் அதில் கொடுக்குறோம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அது மாதிரி கடந்து வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா தகவலும் நிறையா கூகுள் மாதிரி செக் பண்ணுறதுக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ எல்லாமே சீக்ரெட்டாக இருக்கும். அந்த டைமில் கூகுள் மேப் இருந்தால் போயிடலாம். அப்போ அது கூட எதுவுமே கிடையாது. ஒரு மொபைல் இல்லை, ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு கூகுள் இன்றைக்கி இருக்குது, ஒரு கண்ட்ரி பற்றி ஒரு டெஸ்டினேஷன் பற்றி. பட் வந்து அன்றைக்கி எதுவுமே இல்லாத சமயத்தில் வந்துட்டு ட்ராவல் பண்ணி நானே தனியாக போய் ட்ராவல் பண்ணி கற்றுக்கிட்டு அதை தான் டூராக வந்து நாங்கள் பண்ணுறோம். எந்த ஒரு கண்ட்ரி நான் டூர் பண்ணுறதா இருந்தால் கூட நானும் என்னோடய ஒய்ஃபோ வந்துட்டு அந்த கண்ட்ரி 20 days 30 days ட்ரிப்பு போயிட்டு தான் ஒரு 1 week 10 days ப்ரோக்ராம் வந்து பண்ணுறோம். அப்படி தான் நாங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேர்ல்டு முழுக்க இந்த மாதிரி உங்களுடைய டூர் ட்ராவல்ஸ் மூலியமாக நீங்கள் அனுப்பும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் லெவல்லாம் எவ்வளோ பில்ட் பண்ணுவீங்க? ஸோ கான்டாக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு கஸ்டமர்ஸ் வந்து என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, என்ன மாதிரி அந்த இடத்தெல்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து நாங்கள் பார்க்குறப்ப எங்களுக்கு உணர முடியுது. ஸோ அப்போ லோக்கல் நாங்கள் பார்ட்னர்ஸ் ஒரு பஸ்ஸோ ஒரு ஹோட்டலோ ஒரு அட்ராக்ஷன்ஸோ நாங்கள் தேர்ந்தெடுக்கிறப்ப நம்மளோட மக்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஈஸியாக போயிடும். இப்போ என்னோட வந்து பார்த்தீங்கன்னா 100 countries ட்ராவல் பண்ண கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு டைம் ஒரு கஸ்டமர் கொண்டு வரதுக்கு பெரிய விஷயமா இருக்கிறப்போ ஸோ ஒரு கிளைண்ட் வந்து மல்டிபிள் டைம் நம்மளோட வராங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டை வந்து புரிஞ்சுக்கும். இப்போ ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன்னா அந்த உணவு அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து நாங்கள் ஸ்வீட் மெமரிஸ்ன்னு வைக்கிறப்போ ரியலாகவே அந்த மெமரிஸ் கொடுக்கணும். வாழ்நாள் முழுவதும் ஒன் டைம் வந்து கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை வந்து வாழ்நாள் முழுசும் மறக்க முடியாத மாதிரி அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோடது. அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நாங்கள். ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஏதாவது சிக்கல் வந்தது, அப்போ பயந்துட்டேன், இல்லை இது ரொம்ப போராட்டமாக இருந்தது இதை தீர்த்தேன் அப்படின்ற ஒரு பெரிய இன்சிடென்ட் இருக்கு? இல்லை, நிறைய வந்துட்டு ஒவ்வொரு டூரிசம் வந்து ஒரு காம்ப்ளிகேட். இப்போ சமீபத்தில் வந்து இப்போ வார் வந்தது, ஒரு ஃப்ளைட்டு இதாகுது, அப்புறம் ஒரு 2 years கோவிட் வந்தது, 2007 வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் க்ரைசிஸ் வந்தது. எந்த ஒரு இஷ்யூஸ் வந்தாலும் ஃபஸ்ட்டு பிரச்சனை வருதே பார்த்திங்கன்னா டூரிசம் தான். அப்போ ஒவ்வொரு முறையும் ரீஸ்டார்ட் அந்த மாதிரி பண்ணணும். ஆனால் நம்ம வந்து பொறுமையாக இருந்து அதை கடந்து வந்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து கடந்து போயிட்டே இருக்கும். அதுலேயே நின்றுட்டு இருந்தோம்னா நம்மளால் பண்ண முடியாது. இப்போ கோவிடை பார்த்தாச்சு, எக்கனாமிக் க்ரைசிஸை பார்த்தாச்சு. ஈவன் நாங்கள் ஆரம்பிக்கிற வருஷம் சார்க்ஸ் கம்பெனி ஆரம்பித்தோன்னா மூடுற மாதிரி இருந்தது. 2001 சார்க்ஸ். இன்றைக்கி போடுற மாஸ்க் வந்து நான் 2001 ஃபஸ்ட்டு டூர்லேயே நாங்கள் வந்து பார்த்தோங்க. இப்போ இருக்கிற மாஸ்க்குன்னு ஒன்று இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து அதை பார்த்தேன். ஆனால் அந்த கம்பெனியை மூடாமல் பொறுமையாக இருந்து நாங்கள் வந்துட்டு அந்த விஷயத்தை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கலாம். எதனால அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது? அதாவது நம்ம தானாக நடக்கிறத நம்ம எதுவுமே பண்ண முடியாது. வந்துட்டு இயற்கை அதர் கண்ட்ரீஸில் நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ரீசன், அந்த மாதிரி வெதர், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கிறப்ப வந்துட்டு நம்ம வந்து அதை கடந்து போகிற வரையும் பொறுமை இருந்துச்சுன்னா அதை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து அதுலேருந்து வெளியில் வந்துட்டு அடுத்தடுத்த விஷயங்கள், இப்போது இரவு போன பகல் வருங்கிற மாதிரி அடுத்தடுத்த மாற்றங்கள் வரும். நானாக எனக்கு எந்த பிரச்சனையும் நான் பண்ணிக்கிட்டது கிடையாது. என்னால் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எதுவுமே வந்ததே கிடையாது. ஸோ நல்ல ஒரு திறமையான ஒரு டீம் என்னோட இருக்காங்க. இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணதை விட எங்கள் டீம் அதிகமாக ட்ராவல் பண்ணி டூர் தமிழ்லையோ ஆங்கிலத்திலையோ சொல்லி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு திறமையான ஆட்களை நம்ம கூட வச்சுருக்கோம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு வந்து டூர்னாலும் வரதில்லை. இயற்கையினால் வந்தால் மட்டும்தான். பட் அதை கடந்து இத்தனை வருஷமாக வந்துட்டுருக்குறோம் நாங்கள். ஓகே, சூப்பர். ஸோ ஒரு டூரிசம் அப்படிங்கிறத வேர்ல்டு லெவலில் எடுத்துகிட்டு போகிறது அந்த பிஸ்னஸ், அதை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. கலாட்டா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Galata Golden Stars 2025 second edition. Titled partners Ramraj, Mritu Towels from Ramraj, Super Soft, Super Absorbent. We Care Hair and Skin Clinic, one-stop solution for hair and skin problems. MCR, Pure Cotton Club, formal and casual shirts. Grand Royal Tours,
we make sweet memories. Supported by partners Max Gold, Cash for Gold. Call 044 4545 4545. Sunland பிசுபிசுப்பு இல்லாத Sunland refined sunflower oil. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by partners ஜெயச்சந்திரன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சக்தி மசாலா சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். Adisia Developers, think real estate, think Adisia. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Associate partner Boston Aviation and Catering College, மதுரை படிக்கும் போதே வேலை. Luxury partner Update Cars, accelerating the future. Food partner தொப்பி வாப்பா பிரியாணி. Sweet and snacks partner ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. Hospitality partners Somerset Greenways Chennai, Pullman Hotels and Resorts Chennai Anna Salai, Park Elanza, Pride Hotels and Resorts Chennai, travel partner Red Taxi.